இந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது மெயினா. பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசும்போது அவங்க வந்து, உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது எங்களுக்கு. என் பையனுக்கு ரொம்ப நாளா பார்த்துட்டுருக்கிறேன். ஆனா உங்கள்ட்ட பேசின உடனே சீக்கிரம் முடிஞ்சிருங்கிற எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதும்மா, அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ நெறைய பேரண்ட்ஸ் அதே சேம் இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 2024ல வந்து அந்த ஃபோரம்ல இருக்கிற ஹெட்டே வந்து சொன்னாங்க, "நீ இத உன்னோட ஓன் பிசினஸா எடுத்து பண்ணுமா. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிதான் வந்து சரி இத வந்து அஃபிஷியலா நம்ம வந்து நம்மளோட பிசினஸா எடுத்துட்டு போறோம்னா, இதுக்குன்னு ஒரு வெப்சைட்டு, ஆப் இதெல்லாம் நம்ம இது பண்ணி, இத ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போகணும். நம்பர் 1. ஏன்னா, ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபைல் குடுக்குறோம்னா, அவங்க அவங்க அவங்கள ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ப்ரொஃபைல் குடுக்கணுங்கும்போது, இந்த கரண்ட்லி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டு அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்னன்னா, அவங்க எவ்வளோ ப்ரொஃபைல்ஸ்னாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு பொருத்தமான ப்ரொஃபைல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதே சமயம் நம்மளோட அந்த சென்டிமெண்டல் டச் இருக்கும். ஏன்னா மத்த மேட்ரிமோனில இருக்கிற மாரி இல்லாம, என்கிட்ட நீங்க டைரக்ட்டா பேசலாம். இதே நான் வந்து அவங்களுக்கு என்ன ரெக்யர்மென்ட் இருக்கு, அவங்க என்ன மாரி பார்க்குறாங்க பொண்ணுக்கோ, பையனுக்கோ அப்படிங்கிறத பார்த்து அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு, நான் அவங்களுக்கு அதுக்கான பொருத்தமான ப்ரொஃபைல குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுவும் வந்து எனக்கு இந்த இதோட சேர்ந்து நான் சைமல்டேனியஸா 2யும் கொண்டு போறதுனால, நெறைய என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனும் நெறைய வருது. எலைட் பீப்பிள் மெயினா வந்து அ இந்த ஃபோரம்ல இருந்ததுனால நம்ம அந்த ரீச் இருக்கு. உமாலட்சுமி ராம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியுது.